ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் நேற்று நைட் டிஃபன் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணனோ அதை தான் ஒரு விலாகாக எடுத்து அப்படியே போட்டிருக்கேன். நேற்று நைட்டு இட்லி தக்காளி சட்னி பண்ணேன். இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நான் காட்டுறேன், இது ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இட்லி. ஆனால் பசங்க என்னென்னா எப்போவுமே இட்லி கேட்க மாட்டாங்க, தோசை தான் கேட்பாங்க. ஆனால் நான் நேற்று இல்லை இட்லி சாப்பிட்டு பாருங்கடா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இட்லி தான் ஊற்றினேன். எப்போவுமே தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க பசங்க 2 பேரும். ஆனால் இட்லி நல்லா இருக்குங்க. அது இட்லி அப்பப்போ சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் நேற்று நான் இட்லி தான் ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கி நைட்டு நான் தோசை தான் ஊற்றினேன், மசால் தோசை. அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே இட்லி சாப்பிட்டதே அப்படியே நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். நின்றுட்டே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இட்லி செம்மையாக இருந்தது. சுட சுட சாப்பிட்றப்ப தக்காளி சட்னியோட செம்மையாக இருந்தது. இன்றைக்கி ஆனால் தோசை தான், மசால் தோசை. எனக்கு தோசை இருந்தால் ஆனால் மெலிசாக எப்போவுமே எங்கள் வீட்டில் இந்த மெலிஸ் தோசை தாங்க. மொத்தமாக ஊற்றினா பசங்களுக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஹஸ்பண்டும் நானும் தான் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி சாப்பிடுவோம். மொத்தமாக ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான். ஆனால் பசங்களுக்கு அது பிடிக்காது, மெலிசாக ஊற்றணும். இது உருளைக்கிழங்கு கிரேவி மதியானம் பண்ணது மிச்சம் இருந்துச்சு, பேலன்ஸு. அதே பெரியவனுக்கு இந்த மாதிரி அதையே அப்ளை பண்ணி மசாலா தோசையாக கொடுத்துட்டேன். சின்னவன் நார்மல் தோசை தான், அவன் அந்த மசாலா தோசைலாம் சாப்பிட மாட்டான். மசாலா தோசை அப்புறம் ஒரு முட்டை தோசை, அதோட அவனோட டின்னர் முடிஞ்சிருச்சு. எங்களுக்கெலாம் நார்மலாக ப்ளைன் தோசை தான் சாப்பிட்டோம். இந்த மசாலா நல்லா இருந்ததுங்க, காரசாரமாக இருந்தது. உருளைக்கிழங்கு மசாலா தோசையோடு அப்ளை பண்ணி சாப்பிட்றப்ப சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சாம்பார் இருந்தது, மதியானம் வச்ச சாம்பார், அதெல்லாம் தொட்டுக்கவே இல்லை. வெறுமனே இந்த மசால் தோசையே உள்ளே இருக்க மசாலே நல்லா இருக்குமா, அப்படியே கொடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். அதை அப்படியே அப்ளை பண்ணி ஊற்றி இப்படி மடித்து கொஞ்சம் சூடேறி பரட்டி போட்டு எடுத்தால் மசால் தோசை ரெடி. இன்றைக்கி டின்னர் ஓவருங்க. அதான் நேற்று நைட்டு டின்னர், இன்றைக்கி நைட் டின்னரை விலாக அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.